Good morning students, I am MRK. Today 11th standard maths பார்த்துக்கிட்டு இருக்கோம். chapter 8 vector algebra exercise 8.3 10th sum. இது வந்து ப்ரீவியஸ் சிலபஸில் வந்து ப்ளஸ் 2ல் இருந்துச்சு. ஓகேயா, ஃபஸ்ட் ரோம் லெட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன், செகண்ட் ரோம் லெட்டர் சொல்லி தரேன். வாட் இஸ் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. கிவன் ஏ வெக்டார் பி வெக்டார் யூனிட் வெக்டாரும் கொடுத்துருக்கு. ஏ வெக்டார் கமா பி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டாரும் கொடுத்துருக்கு. ஆர் யூனிட் வெக்டார்னு கொடுத்துருக்கு. சிம்பிளாக எழுதிட்டேன், யூனிட் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ அதோட வேல்யூ என்ன அர்த்தம் அப்படின்னா, மாடுலஸ் வேல்யூ வந்து 1, மேக்னிடியூடு வந்து என்னது 1 அப்படின்னு அர்த்தம். மேக்னிடியூடு 1, அதான் மறந்துடாத. ரைட், இதை எடுத்தாச்சு. இப்போ இதில் ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. அதை எடுத்து நான் அவனை பேஸ் பண்ணி செய்ய சொன்னேன் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில். ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்குல, அதை எடுத்து ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்க. அப்போ ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் வந்து மாடுலஸ் இருக்கனால நம்ம வந்து உடனே 2ab எழுதிட முடியாது. ஏ டாட் பின்னு எழுதணும், 2a டாட் பின்னு எழுதணும். ஓகே, அப்போ ஏ டாட் பிக்கு வந்து ஃபார்முலா அது இது கண்டிஷன் படி நம்ம பிரித்து எழுதணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபஸ்ட்டு அதான் டாட் ப்ராடக்ட்டில் உள்ளது. ஏ டாட் பிக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி சைன் தீட்டான்னு வரணும். ஓகேயா, வெரி குட், மறந்துடாத. இப்போ அப்ளை பண்ணோம்னா 1 + 1 + 2 × 1 × 1 வேல்யூ அப்ளை பண்ணுறேன், மாடுலஸ் வேல்யூவை சைன் தீட்டா. அப்போ 2 + 2 சைன் தீட்டா. 2 வெளியே எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் என்ன வந்துடும் சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். ப்ரீவியஸ் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், அதுலேருந்து எடுத்து போட்டு பாரு. இதில் 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு வரும். அதிலேருந்து ஃபார்முலா எடுத்து போட்டுக்க. 1 + sin தீட்டா என்ன இருக்குன்னு பாரு. 1 + sin தீட்டானா 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2 பார்த்துக்க அந்த 4 ஃபார்முலாவை. அப்போ 2 2s are 4 cos ஸ்கொயர் தீட்டா பை 2. சரிங்களா சொல்கிறது? அப்போ இங்கிட்ட லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுத்தோம்னா, ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்தோம்னா, ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுத்தோம்னா இதுக்கு மாடுலஸ் இது ஸ்கொயர் போயிடும். ஓகேயா, குட். √2 ஆயிரும், இதுக்கு ஸ்கொயர் போயிடும். cos தீட்டா பை 2. இதில் 2வை கீழே இறக்கிட்டோம்னா cos தீட்டா பை 2 ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் என்னது பி வெக்டார். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ட்ரிகனாமெட்ரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்க. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் சொல்லி கொடுத்துருக்குற அந்த கான்செப்டை எடுத்து செய். ஓகே, தேங்க்யூ.